இந்த பாரு, சரி ஏதோ புள்ளதாச்சி பொண்ணு, நீ பட்னி கிடக்க நான் காரணம் ஆயிடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? சரி சரி சரி, நீ சாப்பிட வா. என்ன சுத்தி முத்தி பாக்குற? சுத்தி தான் யாருமே இல்லையே, தைரியமா சாப்பிட வா. வா வா. சஞ்சீவ் வா உட்காரு. போதும் போதும். நல்லா சாப்பிடு. இரு என்ன வைக்கிறேன். என்ன பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு. நல்லா சாப்பிடணும் என்ன? நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் குழம்பு போடட்டுமா? போதும். சாப்பாடு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னா இரு இரு. இரு இரு இரு, நான் தண்ணி ஊத்துறேன். அடிப்பாவி. இந்தா தொடச்சுக்கோ. அது சரி, இது வேறயா? உன் முந்தானையில தொடக்க நீ ஒன்னும் பொஞ்சாது இல்ல. சும்மா என்ன பாண்டி, அபி வீட்ல விருந்து போல? எப்ப பார்த்தாலும் அபிய என் பொஞ்சாதில்லன்னு சொல்லுவ. இப்ப அவ வீட்லயே உனக்கு விருந்து. எங்கேயோ இடிக்குதே. டேய் பாண்டி, உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு எங்க சாப்பிடுறேன்னு பாத்துட்டு இருக்கியா? ஒழுங்க ஓடி போயிரு. வா. சரிதான். சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு. சஞ்சீவ் ஒரு நிமிஷம். நீ கறி மீனுன்னு நல்லா சாப்பிட்டிருக்க. சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது, அதான் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கோ. நீ போட்ட சாப்பாடு குடி. என்ன பாக்குற? ஹோட்டல்ல சாப்பிட்டான்னு நினைச்சுதான் உன் வீட்டுல சாப்பிட்டேன். இதா குடி. நேத்து நைட் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டதுக்கு, இப்ப ஆவி பிடிக்க சுடு தண்ணி போட்டு கொடுத்ததுக்கு சம்பளமா இந்த பணத்தை வச்சுக்கோ. குடின்னு சொல்றேன். நீ கன்ஃபார்மா ஏன் சஞ்சீவ் தான்? என்னல சொல்லுத? ஏன் சஞ்சீவோ இப்படிதான் சாப்பிட்டுட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு போவான்.
உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு. சஞ்சீவ், என்னதான் உன் பிரச்சனை? இந்தா உன் வீட்டு சாவி. அடி பாவி, என் வீட்டு சாவி நீதான் எடுத்து வச்சிருந்தியா? ஆமா, உன்னை என் கையால சாப்பிட வைக்க நான் வேற என்ன பண்றது? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாடின அவ்வளவுதான் பாத்துக்க. ராசாத்தி, அந்த பூ கூட எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்க கதவு திறந்து? நீ ஸ்டாண்டுக்கு போ, நான் அங்க வந்து உன்னை என்னங்க பாக்குறேன். சாவியை காணோம்னு போன் பண்ண, எப்படில கதவை திறந்த? மா, சாவி கடத்திருச்சுமா. சரல, சோறாக்கி வச்சுட்டு போனே, சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் அப்படியே வெளில சாப்பிட்டேன். வெளியிலயா? எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டியா? இல்ல மாமா, சஞ்சீவ் இன்னைக்கு மதியம் என் வீட்டுல தான் சாப்பிட்டாரு. நம்புங்க அத்தை, நான் சொல்றது உண்மைதான். வீட்டு சாவி வேற அவருக்கு கிடைக்கல, கொலை பசியில வேற இருந்தாரா. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதான் சஞ்சீவ் என் வீட்டுக்கு கூப்பிட்டு கறி மீன்னு சமைச்சு நல்ல விருந்தே வச்சுட்டேன். பாவம் நானு. ஏய், ஏண்டி போய் சொல்ற? மா, நான்லாம் பசியில எல்லாம் போய் அவ வீட்டுல சாப்பிடலாமா? அவதான் அப்படியே குழந்தை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சென்டிமெண்டா பேசினா. சரி, ஏதோ பாவம் போய் தொலைட்டுன்னு போய் சாப்பிட்டேம்மா. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. நம்பிட்டோம். மா, நிஜம்மா? இல்லாட்டி அவ வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடணும்னு நினைக்கிற தலையெழுத்தா? ஏய், நான் பாவம் பார்த்தானே உன் வீட்டை வந்து சாப்பிட்டேன். சொல்லு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அது போய் பாக்குறேன். ஏய் ஏய் ஏய், நில்லு. ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. மா மா, இப்படி பண்ணிட்டாளே, என்ன பண்ணலாம் எவ்வளவு? ஏலே பாண்டி, அபி உனக்கு விருந்து சமைச்சு போட்டேன்னு சொல்லிச்சே, எப்படிரா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஏன் கேக்குறேன்னா, நல்லா இருந்தா ராவுல தோசைக்கு தொட்டுக்கு கொஞ்சம் கறி குழம்பு வாங்கலாமேன்னு கேட்டேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போறான்? ஒண்ணு வாசனை வரலையே, சாப்பிட்டு போயிருக்குமோ? என்னங்க? இதோ வந்துட்டேன். இப்படி மாட்டி விட்டாளே, ஒருவேளை நாக்கு செவந்திருக்குமோ? அதுக்கும் பாத்திரலாம். என்ன பண்றான் இவன்? அண்ணே, என்னண்ணே நாக்கு இப்படி சவந்திருக்கு? வெத்தலை போட்டியா? நாக்கு செவந்திருக்கா? உண்மையாவ சொல்ற? நாக்கு நல்லா செவந்திருக்கா?
ஆமாண்ணே, சூப்பரா செவந்திருக்கு. வெத்தலை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு செவந்திருக்காது. ஆமா, நீ ஏன் அதையே பாத்துட்டு இருக்க? சும்மா தான் பார்த்தேன். நீ போய் வேலையை பாரு போ. எதுவும் சொல்ல மாட்டியே. நாக்கு செவந்திருக்கே. செவந்திருக்கு. சரி, அதுல போய் வாயை கொப்பளிச்சிருவோம். என்ன சஞ்சீவ், நாக்கு செவந்திருக்கா இல்லையான்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. நீ போய் சொல்ற சஞ்சீவ். உன் நாக்கு செவந்திருக்கான்னு நீ பாத்திருக்க. டேய், இல்லன்னு சொல்றேன். சும்மா போடி. பாக்கலன்னா போய் பாரு. உன் நாக்கு ஃபுல்லா செவந்திருக்கு. நீ என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க. நான் வரேன். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சஞ்சீவ், நீங்க வந்து பாண்டியா இருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா எனக்கு தெரியல. காரணத்தை மறைக்கலாம், ஆனா காதலை மறைக்க முடியாது. ஏய், உனக்கு என் மேல காதல் இருக்கு சஞ்சீவ். நம்ம குழந்தை மேல பாசமும் இருக்கு. இதை நீ மறைக்கணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது. ஏய், சீ. கண்டிப்பா சஞ்சீவ், ஒரு நாள் நீ என்னை ஏத்துப்ப. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்னமாக்கா இது? பொழுதே நகர மாட்டேங்குது. ஏன் நீ போய் நவுத்தி வச்சிட்டு வா. டேய், நான் அதை சொல்லல மச்சான். பயங்கரமா போர் அடிக்குது வேலை மச்சான். வெட்டிக்கு போ. என்னது? வேலை வெட்டிக்கு போகணுமா? என்ன பேசிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுற? என்னது வேலை வெட்டிங்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையா? ஆமா, வேலை வெட்டிக்கெல்லாம் போனா உடம்புலாம் வலிக்கும், வேர்க்கும், உடம்பு குறைஞ்சிரும்ல. நாம எப்பவுமே சரக்கு போட்டு பிஸியாவே இருக்கிறது தானே நம்ம வேலை. நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பாலா போன சத்தியத்தை போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனாலதான் இப்ப குடிக்க முடியாம போச்சு. அதான் குடிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுற? வேற ஏதாவது பண்ணலாம், இரு பங்கு. குடிக்க கூடாதுன்னு பார்த்தா பேசவும் கூடாதா? இல்ல பங்கு, அங்க பாரு. எப்படியாச்சும் இந்த வாட்டி நான் வின் பண்றேன். நல்ல ஐடியா கிடைச்சிருக்குல்ல. என்ன பண்ண போற? அந்த பசங்க கூட போயிட்டு கேரம் போர்டு ஆடலாமா? டேய், நம்ம இருக்கிற கெத்துக்கு அந்த சின்ன பசங்க கூட போய் கேரம் போர்டு ஆட சொல்றியா? இல்ல, வாழை பந்தயம் கட்டி விளையாடுவோம். நமக்கு காசு கிடைக்கும்ல. காசா? காசை நம்ம மட்டும் அப்படியே ஆன வாயப்படும். வா. லேய் தம்பிங்களா, என்ன கேரம் போர்டு விளையாடுறீங்களா? ஆமாண்ணே. சூப்பர்ல. நானும் மட்டுமா சேர்த்துக்கிறீங்களா? அண்ணே, நீங்க பெரியவங்க, நாங்க சின்ன பசங்க. உங்க கூட விளையாடி நாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? டேய், அதெல்லாம் முடியும்டா. டேய், பாண்டிக்கு கேரம் போர்டுலாம் விளையாட தெரியாது. நீங்க அடிச்சு ஜெயிச்சிரலாம்டா. என்னடா பண்ணலாம்? சரிண்ணே. எம்புட்ரா பெட்டு? அண்ணே, என்கிட்ட காசு இல்லண்ணே. லேய், இருக்கிறத வச்சு விளையாடுற. பாத்துக்கலாம் போ. சரிண்ணே. அண்ணே, 20 ரூபா தானே இருக்கு. 20 ரூபாயா? சரி, வச்சு விளையாடுவோம். சரி, இத வச்சு ஆடு. மேல இந்த பக்கம். டேய், வேற எதுவும் காசு இல்லையா? இவ்வளவுதான் வச்சிருக்கியா? சரி, வந்த வரைக்கும் வரட்டும். அம்மா அவ்வளவுதான் கொடுத்துச்சு. அவ்வளவுதான் கொடுத்துச்சா? வாங்குறது தான் வாங்குற. ஒரு 50 வாங்க கூடாது? பார்த்து அடியில பாண்டி. ஏய், பாத்துடா மச்சான். காயின போடு மச்சான். சூப்பரே. சஞ்சீவ் இங்க என்ன பண்றான்? ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆட்டம் போடுவோமல. அண்ணே, காசு இல்லனே. காசு இல்லனா போய் உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாடா. அண்ணே வேணானே.
அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அடே இதுக்கெல்லாம் பயப்படாதடா. போய் கடுகு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க, உங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேனே. பயப்படாத போடா. ஐயோ பெட்டு வச்சு விளாண்டது அம்மாக்கு தெரிஞ்சது அடிக்கும். சரி இருக்கிற காசை கொடுத்துட்டு கிளம்பு. கடையில வாங்கி திங்க வச்சிருந்த காசு எல்லாம் போச்சு. கொடு. ஏய் காசை கொடு. கொடுக்குறேன். என் கூட கேரம் விளையாடி ஜெயிச்சுட்டு காசை வாங்கிக்கோ. நான் அதுக்கு உங்க கூட ஆடணும், அதெல்லாம் முடியாது. கொடு. பெட் வச்சுக்கலாமா? பெட்டா? கேரம்ல நீ ஜெயிச்சுட்டா பெட்ல வச்ச காசு இந்த காசு ரெண்டையும் உன்கிட்ட கொடுத்துறேன். என்ன சரிதானே? பாண்டி பெட்டு வச்சு ஆடு பாண்டி. இல்ல இவ கூட எல்லாம் ஆடிட்டு வேணால. என்ன மக்கா புரியாம பேசுற? சின்ன பசங்களை ஜெயிக்கிறதுனால எவ்வளவு காசு கிடைச்சிரும். ஆனா அபிகிட்ட நிறைய காசு இருக்கு. பொட்ட புள்ள தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம். யோசிக்காத. தங்க வாத்து தானா வந்து அரு அருன்னு சொல்லுது, அறுத்து விட்டுருவே. அங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம், மச்சான் ஆடுறதுக்கு ரெடி. ஓ எவ்வளவு பெட்டு வச்சுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஒரு 100 ரூபா வச்சுக்கலாமா? ஓகே வச்சுக்கலாம். மச்சான் முத ஆட்டமே ஜாக்பாட், டக்குன்னு அடிச்சு விடு. இத பத்திரமா வச்சுக்கோ. இப்படி வா. யார் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? நீ ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாமே. சூப்பர்ரா. அக்காக்கா ஃபாலோ கரெக்டா போட்டுருங்கக்கா. இரு இரு. மச்சான் ஒரு காயாவது போடு மச்சான். ஓ மச்சான் எப்படியாவது ரெட் அண்ட் ஃபாலோ போட்டுரு மச்சான், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இல்லனா 100 ரூபா போயிடு மச்சான். அக்காக்கா ரெட்ட போட்டுருங்கக்கா. மச்சான் கொஞ்சம் இரு மச்சான், இரு இரு இரு, இன்னொரு ஆட்டம் போடலாம். அபி அடுத்த ஆட்டம் போடலாம். ஆனா இந்த தடவை 200 ரூபா வெட்டு. ஓகேவா? ரெடியா? ஓகே. மச்சான் மச்சான் கட்டு மச்சான், விட்டதை பிடிக்கணும்ல. ஏய் உன் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு மச்சான். ஓகே சரி போடு. போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விளையாடலாமா? அப்போ ஜெயிச்ச காசு கொடு. மச்சான் மச்சான் இரு மச்சான், இந்த தடவை 400 ரூபா. ஓ ஏய் இரு மச்சான், விட்டதை பிடிக்க வேண்டாம். ஓகே. இப்போ யார் ஆரம்பிக்கிறது? நீ ஆரம்பி. சரி ஓகே.
என்ன விளையாட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? மச்சான் இரு, இப்ப 1000 ரூபாய் ரெடியா? இரு ஏய். மச்சான், விட்டத மொத்தமா பிடிக்கலாம். இரு மச்சான், 1000 ரூபாய் ரெடியா? ஓகே. மொத்தமா அடிக்கலாம். வை மச்சான். இந்த தடவை மச்சான் தான் அடிப்பான். மச்சான், விட்டத மொத்தமா பிடிக்கணும். ஒரே ரவுண்ட்ல முடிச்சிரு. மச்சான் மச்சான், அந்த ரெட் அடிச்சு விடு மச்சான். என்ன மச்சான், ஸ்ட்ரைக்கரையே போட்டுட்டியே. ஐயோ, ம்